ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிற சின்னஞ்சிறு கிளியே சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டா பார்த்துருவோமா? ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ரசிகர்களுடைய இருக்கையின் நுனியில் உட்கார வைக்கும் அதிரடி திருப்பங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கர்ணாவுக்கு டீ பாய் மீது ஏற்கனவே சந்தேகம் இருந்த நிலையில அவன் குறித்து உண்மையை அறிய பாண்டிக்கு ஃபோன் செய்கிறாரு. அப்போ இன்னைக்கு அந்த டீ பாய் வேலைக்கே வரல அப்படின்னு பாண்டி சொன்னதும் கர்ணாவின் சந்தேகம் உறுதியாகுது. அப்படியானால் தன்னிடம் இருப்பவன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி அவனை யோசிக்க வைக்குது. இதையடுத்து கர்ணா நேரடியாக அந்த நபரிடம் விசாரிக்க திடீரென அவன் கத்தியை எடுத்து கர்ணாவை குத்த முயற்சி செய்கிறாரு. இந்த சம்பவத்தை பார்த்த இந்து அதிர்ச்சியிலேயே உறைந்து போகிறாங்க. ஆனால் கர்ணா அவனை பிடித்து விசாரிக்க அவங்க கூறும் உண்மை அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்துது. என்னுடைய அப்பாவுடைய மரணத்திற்கு காரணம் கர்ணா தான் அப்படின்னு அந்த நபர் குற்றம் சாட்ட இந்துவின் உலகமே தலைகீழாகுது. கிருபாவிடம் வாங்கிய கடன், அதற்காக நடந்த மிரட்டல்கள் மற்றும் அதன் பின்னணியில் நடந்த சோக சம்பவங்கள் குறித்து அறிந்த இந்து மனமுடைந்து போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு இப்படி நடந்திருந்தா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்துவின் மனதை உலுக்க உடனே கர்ணாவிடம் இனிமேல் யாரிடமும் கந்து வட்டி வசூலிக்க கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்குறாங்க. இந்துவின் கண்ணீருக்கு கர்ணா என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக மாறுது. இன்னொரு புறம் வீட்டில் கணக்குகளை பார்த்து கொண்டிருக்கும் விஸ்வா வட்டி வசூலிக்க கர்ணாவுடன் செல்ல விரும்புகிறார். ஆனால் கிருபா, நாம் எஜமானர்கள், வேலை வாங்கணுமே தவிர வேலை செய்யக்கூடாது, அதற்காக தான் கர்ணா இருக்கான் அப்படின்னு சொல்லுவதோடு கர்ணாவை அவமானப்படுத்தும் விதமாகவும் பேசுகிறாரு. இந்து வாங்கிய சத்தியத்தை கர்ணா காப்பாற்றுவானா? கர்ணாவின் வாழ்க்கையில் அடுத்த திருப்பம் என்ன? ஒருவேளை கர்ணா அந்த ஒரு விஷயத்துக்கு போல வட்டி வசூலிக்க போகலைன்னா கிருபா என்ன செய்வாங்க? அவங்களுடைய அடுத்த கட்ட முடிவு என்ன? இந்த மாதிரி பல கேள்விகள் ரசிகர்களுடைய மனசில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும்னா கண்டிப்பாக இரவு 7 மணிக்கு சின்னஞ்சிறு கிளியே சீரியலை ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.